ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் பார்க்க போகிறோம். யூனிட் 7ல் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். ஓகேங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பஞ்சம் வர காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும், காரியமாக இருக்கணும், காரியவாதியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை நல்லா செழுமையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய அறப்பண்புகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷ வாழ்வை செழுமையாகவே அவனுடைய அறப்பண்புகளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹெட்டிங் இருக்குது, அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா இந்த பாடலை நம்ம எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பஞ்சம் வர. ஓகேங்களா, பஞ்சம் வருது. பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சில பூவாது காய்க்கும் மரம் இருக்கும், விதை இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லபடியாக வளர்த்தோம் அப்படின்னா பஞ்சம் வர காலத்தில் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சம் வர காலத்தில் பூவாது காய்க்கக்கூடிய மரம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் விதை இருக்கும். ஸோ அதை விதையெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு பஞ்ச காலத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்து உள, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது நன்மை தீமை. ஓகேங்களா, இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சவங்க வயசு கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க மூத்தோருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குணமுள்ளவங்க தானாகவே என்ன பண்ணுவாங்க, முளைச்சி பெரிய ஆளாக வருவாங்க. இவங்களுக்கு வேறு ஒருத்தவங்க சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. தாமே உழைத்து வருபவர்கள் மேதையார் அப்படிங்கிற பிறர் உணர்த்தாமல் தாமே உணர்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் அறிவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர், வல்லார் அப்படின்னாலும் வினையால் அணையும் பெயர், தாவா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், விதையாமை அப்படிங்கிறது விதையாமை உரையாமை, இது எல்லாமே எதிர்மறை தொழிற்பெயர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதனுடைய நூல்வெளி பார்க்கலாம். இது சங்க இலக்கியத்தை தொடர்ந்து உங்களுக்கு நீதி நூல்கள் அப்படிங்கிறது தோன்றிச்சு இல்லைங்களா. ஸோ இதில் சிறு பஞ்சன்னா என்னது, அஞ்சு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ 5 சிறிய வேர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா உடல் நோயை போக்குது. அதே மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் மனநோயை இப்போ போக்கி நமக்கு நல்ல வழிகளை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 சிறிய வேர்கள் என்னென்னது அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் உடல் நோயை போக்கும், சிறுபஞ்ச மூலம் நமக்கு மனநோயை போக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இதில் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன, இது எல்லாமே இந்த சிறுபஞ்ச மூலத்தில் நம்முடைய வாழ்வியல் உண்மைகளை எடுத்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காரியாசான் அப்படின்னு சொல்கிறாங்களா. காரி அப்படிங்கிறது அவருடைய பெயர், இயற்பெயராக இருக்குது. ஆசான்கிறது அவருடைய தொழிலின் அடிப்படையில் அமைஞ்ச பெயராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனருடைய மாணாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மா காரியாசான், அவருடைய இயற்பெயர் என்னது காரி, ஆசான்கிறது அவருடைய தொழில் பெயர். மா அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த இதை சொல்கிறது, பெரிய உயர்ந்த அப்படிங்கிறதுக்கு தான் மா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மா காரியாசன் என்று பாயிர செய்யுள் இவரை என்ன பண்ணுது அப்படின்னா சிறப்பித்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 5 கருத்துக்கள் கொடுத்துருக்கோம். சிறுபஞ்ச மூலத்தில் திரிகடுகத்தில் 3 கருத்துக்கள், ஏலாதியில் 6 கருத்துக்கள். ஓகேங்களா, ஸோ இதில் சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அற இலக்கியம். ஓகேங்களா, ஸோ அறநூல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அடுத்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேலன் தன்னாடு விட்டார் தன்னாடு வாட்டா நன்றென்றல் வனப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய அணி பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேங்களா, ஸோ செல்லாமை அப்படின்னா யார்கிட்டையும் போய் இறந்து போய் நிற்கிறது, எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்குற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இத்துணையாம் அப்படின்னா துணிந்து சொல்கிறது, என்றுரைத்தல் அப்படின்னா சொல்லல், பன்வனப்பு அப்படின்னா பண்ணுன்னா இசை. ஓகேங்களா, ஓகே, இதோடைய மீனிங் பார்த்துடலாம். இப்போ கண்ணுக்கு எது அழகு தெரியுமா, வனப்புனா என்னது அழகு, கண்ணுக்கு எது அழகு அப்படின்னா இரக்கம் காட்டுறது, அதான் கண்ணோட்டம், இரக்கம் காட்டுறது. காலுக்கு எது அழகு தெரியுமா, மற்றவங்க கிட்ட போய் இறந்து போய் நிற்காமல் இருக்கிறது. ஓகேங்களா, ஆராய்ச்சிக்கு எது அழகு அப்படின்னு என்னென்னா ஆராய்ச்சிக்கு எது அழகு அப்படின்னா துணிந்து சொல்கிறது. ஓகேங்களா,
பண்ணை வந்து இசைக்கு எது அழகு அப்படின்னா கேட்குறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வேந்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனோட நாடை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறது அதுதான் அவனுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா காரியாசன் பார்த்துருக்கோம். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனருடைய மாணாக்கர். சிறப்பு பாயிரம் வந்து சொல்லுது சமண சமயத்தை சேர்ந்தவர். கணித மேதாவியரும் இந்த காரியாசனும் ஒரே ஒரு சாலை மாணாக்கர். கணித மேதாவியர் காரியாசன் கா. ஓகேங்களா, ஒரே சாலை மாணாக்கர், ஒரே இடத்துல படித்தவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பான்மை கருத்துக்கள் வந்து பொதுவான கருத்துக்கள் தான் சொல்கிறாங்க. சிறுபான்மை மட்டும் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர்களால் சமண கருத்துக்களை சொல்லிடுறாங்க. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று 97 வெண்பா. ஓகேங்களா, சில இதில் வந்து 102 கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னது அப்படின்னா 97 தான் நமக்கு கிடச்சிருக்கு, 5 இது வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் இதையும் சேர்த்து நமக்கு 102ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, கடவுள் வாழ்த்துடன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களை காக்கிறது அரசனுடைய கடமை, மன்னன் எந்த வழியோ மக்களும் அந்த வழி தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து அரசனுடைய இயல்பாக வந்து சிறுபஞ்ச மூலத்தில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போக வாரரம் என்று உரைத்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல்வர் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேந்தன், இதில் மேக்ஸிமம் வேந்தனை பற்றியே தான் சொல்லியிருக்காங்க சிறுபஞ்ச மூலத்தில். ஓகேங்களா, பொருள், இன்பம், இது மாதிரி ஏதாவது கஷ்டம் அந்த காலத்தில் எடுக்கணும்னா எனக்கு கஷ்டம் துன்பம் அந்த காலத்தில் பயப்படாமல் இருக்கணும். மற்றவங்களோட உயிரை கண்டு மற்றவங்களோட உயிருடைய துன்பத்தை கண்டு நம்ம என்ன பண்ணணும், இரக்கம் காட்டணும். ஓகேங்களா, இதுதான் நிலையான அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5 இருக்கிறவன் தான் உண்மையான ஒரு நல்ல அரசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, பொருள் போக அஞ்சாமல் இருக்கணும். ஓகேங்களா, அருள், அதுக்கப்புறம் இருள், இந்த மாதிரி குணத்தில் உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல வேந்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு அற இலக்கியம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செப்பல் ஓசை வெண்பா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மருந்தால், அதாவது வேரால் பெயர் பெற்ற நூல். இதை வந்து பஞ்சம் அப்படின்னு சிறு பஞ்சம் இருக்கா, பஞ்சம்னா 5, மூலம்னா வேர், அப்போ 5 வேர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு பசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசுக்கிட்ட பால் கறக்கணும் அப்படின்னா ஏதாவது நாய் இருக்குது, அந்த நாய் மேலே கன்றோடைய தோலை மாதிரி போத்திக்கிட்டு நம்ம போய் விட்டுட்டு பாலை கறக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு இது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு மேற்கோளாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த மேற்கோள் பார்த்திங்கன்னா 100க்கு ஏய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு, பேதைக்கு என்னதான் உணர்ச்சாலும் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கடவுள் வாழ்த்து ஒன்று இருக்குது, பாயிரம் 2 இருக்குது, மொத்தம் 97, 5 நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. ஸோ பாவகை வந்து வெண்பாவை சேர்ந்தது. இதோட சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருது. ஓகேங்களா, என்னென்ன பாடல்கள்னு பாருங்கள். பஞ்சம் வந்த காலத்தில் பூவு காய் விதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சம் வந்த காலத்தில் பாருங்கள் இறக்கம் காட்டுங்க. பஞ்சம் வந்த காலத்தில் என்ன பண்ணுங்கள், யார்கிட்டையும் போய் பிச்சை கேட்காதீங்க. ஓகேங்களா, நல்லா பாட்டு படிங்க, நல்லா ஆராய்ச்சி செய்யுங்க பஞ்சம் வந்த காலத்தில். ஓகேங்களா, சும்மா ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரசன் வேந்தனுக்கு சொல்கிறாங்க, வேந்தன் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் இறக்கம் காட்டு, மக்கள் மேலே இறக்கம் காட்டி என்ன பண்ணணும், ஒரு நல்ல அரசராக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாமே ஒரு மக்கள் வேந்தன் அந்த இதுக்கு வந்து ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வருது. ஷார்ட்கட்டு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, பஞ்சம் வந்த காலத்தில் மரம் பூ காய் அப்புறம் விதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வளர்த்துருங்க. அதுக்கப்புறம் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா இறக்கம் காட்டுங்க மற்றவங்க மேலே. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் இறந்து போய் நிற்காதீங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள், இசை பாட்டு பிடிச்சி காசு வாங்குங்க அப்படிங்கிறத அவங்க வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஷ்டம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட உயிரோட துன்பத்தை கண்டு வருத்தப்பட்டு அரசன் வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணி இறங்கி அந்த பொருள் உதவியோ பண உதவியோ செய்யணும். அப்படி செஞ்சால் அவன் தான் நல்ல அரசன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு கதை மாதிரியே கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் சிறுபஞ்ச மூலத்துடைய பாடல்கள், முக்கியமான இம்பார்ட்டன்ஸான லைன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, தேங்க்யூ.